நேற்று இரவு முதலே பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்தியா மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தினார்கள். நேற்று இரவு முழுக்க நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லையில் அதிக அளவில் குவிக்கப்பட்டு அந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்தார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும், பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் தாக்குதல் ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறம் சம்பா பகுதியில் ஊடுருவிய தீவிரவாதிகள் 7 பேரை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றார்கள். இப்படியாக பதற்றமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மோதலில் நம்முடைய ராணுவ வீரர், அதாவது ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்திருக்கிறார். இவர் ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தைச் சேர்ந்த முரளி நாயக் என்ற ராணுவ வீரர் நம்முடைய எல்லை பகுதியில் ராணுவ பணியில் மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதலை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில்தான் இந்த மோதலில் நம்முடைய ராணுவ வீரர் ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் வீரமரணம் அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக ஆந்திர மாநில கவர்னர் அப்துல் நசீர் அறிவித்திருக்கிறார். மிகுந்த ஒரு துயரமான செய்தியை அறிவிக்கின்றேன் என்ற அடிப்படையில் இந்த செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆந்திராவை சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக் உயிரிழப்பு வீரமரணம் அடைந்ததற்கு ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது நம்முடைய ராணுவத்துக்கு தொடர்ச்சியாக நம்முடைய ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்து வரக்கூடிய நிலையில் முரளி நாயக்குடைய வீர மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், நிச்சயமாக முரளி நாயக்குடைய வீர மரணம் என்பது போற்றப்படக்கூடியது, அதாவது அவருடைய தியாகம் என்பது என்றென்றும் போற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய ராணுவம் அத்துமீறி வரக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராக நம்முடைய இந்திய ராணுவத்தை தீவிரமான பாதுகாப்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் எல்லையொட்டிய அந்த பகுதியில் மாவட்டங்களில் அனைத்து பகுதியிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவு முழுவதும் மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியை மேற்கொண்டார்கள். மறுபுறம் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை முறியடிக்க முயற்சி மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு இந்திய ராணுவத்தில் பதிலடி கொடுத்தார்கள். இப்படியாக மேற்கொண்டு வந்த இந்த பணியின் மூலமாக நேற்று இரவு முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதலில் ஆந்திராவை சேர்ந்த ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தை சேர்ந்த முரளி நாயக் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்திருக்கின்றார். இந்த அறிவிப்பை ஆந்திர மாநில ஆளுநர் அப்துல் நசீர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். முரளி நாயக் ராணுவ வீரருடைய வீர மரணத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்.